என்னண்ணா புதுசா டிஃபரெண்டா சீரீஸ் சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். எதிர்பார்க்குறோம்ண்ணா. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம், ரொம்ப காத்துட்டு இருக்கோம். ஒரு ஊரில் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காத ஒரு ஊர், எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி இருந்தது உங்களுக்கு ப்ளே பண்ண? இந்த கதை நான் கேட்ட கதை இல்லையே அண்ணா. என்னண்ணா இந்த கதை தான் எனக்கு எழுதி கொடுத்த கதை. ஒரு ஊர்ல எந்த கெட்ட விஷயம் எதுவுமே நடக்காதான், கொல்லை எதுவுமே நடக்காதான். அந்த மாதிரி ஒரு ஊர்ல வந்து நீங்க ஒரு கேரக்டர் இல்லையா? அப்படி மேபி அதெல்லாம் பண்றதுக்கு நான் அந்த ஊருக்கு போறேன் போல இருக்கு. ஓகே, சம்பவம் செய்ய தான் நீங்க அங்க போறீங்க. இந்த கதையை கண்டிப்பா எனக்கு சொல்ல. இது இந்த இது வந்து காட்டான் என் நண்பர் மணிகண்டன் அவர் எழுதுனது. அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அஜித் கேரளா டைரக்டர், அவரும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு நன்றி உணர்ச்சின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நன்றி உணர்ச்சின்னு சொல்லலாம். வாழ்க்கையை பற்றின தத்துவம்னு சொல்லலாம். சீரியஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பரவாயில்ல. வாழ்க்கையை பற்றின தத்துவம்னு சொல்லலாம். மணிகண்டன் அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தேடுறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த சீரீஸ் பண்ணும்போது. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் இந்த காட்டாங்கிறது. நாங்கள் இதில் நீங்கள் லீட் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் கூட அப்படின்றத நாங்கள் வந்து கேள்விப்பட்டோன்னே எப்படி இருந்தது ப்ரொடியூசர் ரோல் ப்ளே பண்ணுறது? எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் அது உள்ளே போய் பார்க்க மாட்டேன். அதனால் அது உள்ளே போனால் இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் மோஸ்ட்லி தெரியாது. பட் ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். இனிமேல் தொடர்ந்து பண்ணணுங்கிற ஆசையும் அதில் வந்துருக்கு. சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ் வித் அஸ். ஏதாச்சும் ஒரு பயங்கர எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம், நம்ம மீடியா நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, இது ஒன்று இருக்குமா? ஏன்னா இது வரைக்கும் இதை பற்றி எங்கேயுமே எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. நம்ம தான் இன்னைக்கு இந்த அன்பவுண்டில் தான் இதை வந்து ரிவீலே பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் அப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே நாங்கள் பரப்பி விட்டுருவோம். ஏதோ இஷ்டத்துக்கு எழுதுவாங்களே. என்னோட சீக்ரெட்டை பப்ளிக் சொல்லணுமா? இல்லைண்ணா, இந்த காட்டானோட ஒரு ஏதாவது ஒரு பயங்கரமான காட்டான பத்தினது. ஆமா, ஒரு ஒரு விஷயம் அவங்களா அதை வந்து எப்படி வேணாலும் அப்படி எழுதிக்கிட்டோம். நம்ம ஒன்று ஏதாவது ரிவீல் பண்ணி அடிச்சு விடுவோம். தெரியலையே. ட்ரிக்கி கொஸ்டினா கேட்டேன் நான். இல்லை மணிகண்டன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்ததே இல்லை. அவர் எடுக்கிற ஃபஸ்ட்டு என்ன, அவர் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சொன்னார், இது வரைக்கும் ஆக்ஷன் டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ஆக்ஷன் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரிஷா நிறைய படங்களில் நீங்கள் ஐட்டம் டான்ஸில் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இன்னொரு ஹீரோயினாக கலைன்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் முதல்ல ஒரு 6 பேஜுக்கு இந்த சீரீஸ் முதல்ல ஒரு 6 பேஜுக்கு எழுதி கொடுத்தபோது அது எனக்கு ரொம்ப, அந்த கதையை படித்தபோது நான் ரொம்ப ஹீல்டாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப உள்ளே போய் என்னை குணப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது அந்த சீரீஸ் பார்க்குறவங்களுக்கும் அது க்ரியேட் பண்ண நான் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி இது. ஸோ அதனால் எங்கேருந்து எதை பிடிச்சி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல.